நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய மகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு விசையாக உம்மை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பெரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிறந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவரே, தம்முடைய சொந்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி தந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 1000 ஸ்தோத்திர பலிகளினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் உமது கண்ணின் கருவிலையை போல எங்களை பாதுகாத்து ஒரு தீமையும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உற்சாகத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த புதிய நாள் காலை வேளையை தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணும்படியான கிருபை நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே வேதத்தில் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு புதிய நாளை ஆண்டவரே, அதற்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பது ஆண்டவரே, அது முற்றிலுமாக உம்முடைய கிருபை ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, அதை உம்முடைய சாயலினால் திருப்தியாகும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் துவங்குவதற்கான ஸ்லாக்கியத்தை இங்கே கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சிருஷ்டிகள் எல்லாம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி துதித்து கொண்டிருக்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிரியாக நாங்களும் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் அப்பா. உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் கிரகிக்கக்கூடாத அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை குறித்து மேலான திட்டங்களையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற திட்டங்களோ ஆண்டவரே, ஸ்தோத்திரம், செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரே அவைகள் குறுகினவைகள் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனால் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்தவைகள் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எத்தனை அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறீர் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக ஆண்டவரே நன்றி எறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை யோசித்து பார்த்திராத மேன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம். முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே.
ஹல்லேலூயா. வாக்கிலே உண்மையுள்ளவர் நீர் மாத்திரமே தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிழலாய் எங்களோடு இருந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி. எங்கள் நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மெய்ப்பரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மீட்பரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர்
கண்ணீர் மாறிடுமே. எண்ணி துதி செய்வாய் இன்னடங்காத கிருபைகளுக்காய். இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி துதி செய்வாய் இன்னடங்காத கிருபைகளுக்காய். இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இம்மட்டுமாய் செய்ததான நன்மைகளுக்காக அப்பா எண்ணி எண்ணி துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூர்ந்து எத்தனையோ சூழ்நிலைகளிலே அப்பா, இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் தேவன் எங்களை கிருபையாய் தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி டு ஜீசஸ். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள புயங்கள் எப்பொழுதும் எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநாதி தேவன், எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீரே. உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறதே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களை ரட்சிக்கத்தக்க வல்லமையுள்ள நாமத்திற்காய் உமக்கு சோத்திரம் 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 அப்பா. பேய்கள் நடுநடுங்குகிறதான உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்காய் உமக்கு சோத்திரம் 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 அப்பா. நோய்கள் நீங்கி போகிறதான உம்முடைய மேலான நாமத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எந்த சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து அவைகளிலிருந்து எங்களை தப்புவிக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மூடி மறைக்கிறேன் என்று சொல்லி அப்பா, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாச சோதனைகளிலும் கூட அப்பா, எலியாவின் தேவன் எங்கே என்ற அந்த சால்வையை அப்பா எலிசா அடித்த பொழுது அதே அற்புதம் அந்த இடத்துல நடந்ததே அப்பா. எலியா அடிக்கும் பொழுது கூட அந்த சால்வையை முறுக்கி அடித்தான். ஆனால் எலிசா அப்பா விசுவாசத்தோடு கூட அந்த சால்வையை வெறுமனே அடிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வழி அப்பா திறந்ததே. அதே போல எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச சோதனைகளிலும் கூட நீர் எங்களை விடுவிக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே,
கொடானு கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு சோர்ந்து போகிற நேரங்களிலும் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஆறுதலின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அருளுகிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியானவரே, உமக்கு நன்றி ராஜா. Glory to Jesus அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி அப்பா, நீர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. பெரிய தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியானவரே, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியானவரே, உமக்கு நன்றி ராஜா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற அன்பு தகப்பனே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. வனாந்திரமாய் தோன்றுகிற இடங்களிலே கூட தேவன் வழியை உண்டு பண்ணுகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அவாந்திர வெளியாய் இருக்கிற இடங்களிலே கூட அப்பா, நீர் ஆறுகளை உண்டு பண்ணி ஒரு ஆசீர்வாதமாய் நடத்துகிறதற்காக உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியானவரே, உமக்கு நன்றி ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி அப்பா, நீங்க எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உனக்கு விரோதமாய் எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறீங்களே எஸ் ராஜா, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, நீர் பெரியவரப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. Glory to Jesus அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் தந்த தெய்வமே நீர். அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே.
என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. இந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா விசேஷமா இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இம்மட்டுமாய் அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா ஒவ்வொரு துதி பலிகளையும் தேவன் ஏறெடுக்க கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கல் படியிட்டு கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாய் அப்பா நேற்றைய தினத்தில் அப்பா பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா தேவன் எங்களோடு கூட பேசினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா இந்த புதிய வாரத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா விசேஷமாய் சபையின் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க, மாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க அப்பா. சங்கிலி ஜெபத்தை அப்பா செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிறதான சங்கிலி ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிங்க. உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. வேதப்பாட வகுப்பை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூட சபையின் ஒவ்வொரு ஊழியங்களிலும் பங்கெடுக்க வேண்டும் அப்பா. வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்திலே வந்து ஆவியிலே உற்சாகப்பட்டு ஜெபிக்கத்தக்கதாக தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு நல்ல பக்தி வைராகியத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. விசேஷமாய் இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அப்பா தேவைகள் உண்டு அப்பா. விசேஷமாய் சபையிலும் கூட சந்திக்கப்படுகிற அப்பா எத்தனையோ தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளுக்குமான அப்பா அந்த பண தேவைகளை தேவன் அற்புதமாய் சந்திங்க ராஜா. அப்பா இப்படியாக பெரிய பெரிய தேவைகள் இருக்கிற மாதங்களிலே தேவன் அற்புதமாய் நடத்தி மீதம் எடுக்கத்தக்கதாக நீங்க நடத்துகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே அப்பா. உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானரின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கைகள் தங்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ராஜா. அப்பா நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து அற்புதமாய் அப்பா நீங்க கிரியை செய்ய வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. விசேஷமாக இந்த அமரம்பேடு பகுதியில் சீக்கிரத்தில் கட்டுமான பணி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் கிருபை பாராட்டணும். அதற்குரியதான தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் அற்புதமாய் சந்திக்கணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஒரு சாதாரண அப்பா இப்பொழுது விதைக்கப்படாத ஒரு பெரிய அவாந்திர வெளியாக இருக்கிறதே, அந்த இடத்துல கரண்ட் இல்லை, சரியான பாதை இல்லை, இப்படிப்பட்ட இடத்துக்கு போகணுமான்ட்டு இருக்கும்போது தேவன் வார்த்தையை கொடுத்து அப்பா அந்த இடத்துல போய் ஒரு ஊழியத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா உம்முடைய வார்த்தையை அப்பா விசுவாசித்து நாங்கள் அந்த இடத்துல அந்த வேலைகளை ஆரம்பிக்க தீவிரப்படுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களுக்கு எந்த ஒத்தாசையும் கிடையாது ராஜா. நீர் மாத்திரமே எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவரப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கூட விசேஷமாக அப்பா இந்த காலை ஜெபத்திலே அதிகாலை ஜெபத்திலே வாஞ்சையோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கூட தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பண தேவைகளை கூட தேவன் சந்திங்கப்பா. அப்பா என்னென்ன காரியங்களுக்காக தேவ பிள்ளைகள் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா அந்த ஜெபங்களை தேவன் கிருபையாய் கேட்டு நல்ல பதிலை கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடு
கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குடும்பத்தில் உள்ள பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ராஜா. அப்பா, குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்தவர்களுக்கு அப்பா உம்முடைய பாதுகாப்பை கட்டளை இடுங்க ராஜா. எந்த வியாதியோ பலவீனங்களோ தாக்கி அப்பா அதிகமாய் பலவீனப்பட்டு போகாதபடி தேவன் உம்முடைய புது பலனை கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் அப்பா, காலேஜுக்கு போகும் பொழுதும் பள்ளிகளுக்கு போகும் பொழுதும் அப்பா, அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை போடப்பட்டு பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. எந்த விதத்திலும் உலகத்தின் அசுத்தங்கள் பிள்ளைகளை தொடாதபடி, உலகத்தின் பாவங்கள் வாலிப பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இரத்த வேலி அடைத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுக்கிறோம், மிஷனரிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆவிக்குரிய சபை போதகர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு அப்பா தீர்க்க தரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய ஊழிய ஸ்தலங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தின் எல்லை விரிவாக தேவன் கிருபை கொடுங்கப்பா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக தேவன் அற்புதமாய் கிரியை செய்ய வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேசத்தின் எல்லையையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேசத்தின் எல்லையில எந்த பதற்றமான சூழ்நிலைகளும் இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, தமிழ்நாட்டையும் நீங்க பாதுகாத்து நடத்துங்க ராஜா. தமிழ்நாட்டிலும் அப்பா தேவையில்லாத மரணங்கள் ஏற்படாதபடி, தேவையில்லாத பேரழிவுகள் ஏற்படாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆளுகை செய்கிறவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. விசேஷமாக அப்பா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ இடங்களிலே பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்களே, அவர்களுடைய அப்பா அந்த நீதி மறுக்கப்பட்டு அவர்கள் மரணத்தை தேடுகிற அளவுக்கு போகிறதே, அப்படி இல்லாதபடி தேவனே நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. விசேஷமாய் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளை இடுங்க ராஜா. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 அப்பா. அப்பா, பாலியல் குற்றங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேசத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி போகத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. விசேஷமா இந்த குடி வெறியின் ஆவி கூட அப்பா தேசத்தை விட்டு விலகி போக கிருபை கொடுங்கப்பா. அப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் அதனால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்பா, அந்த இடங்களிலெல்லாம் தேவன் ஒரு விடுதலையை கட்டளை இடுங்கப்பா. அந்த குடி பழக்கத்தின் மேல் ஒரு வெறுப்பை கட்டளை இடுங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா.
இஸ்ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதையும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்பா. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சொல், செயல், சிந்தனை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரீதியாய் இருக்கத்தக்கதாக அப்பா தேவன் கிருபை கொடுங்க ராஜா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க நீங்கள் அப்பா வழி நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். அதாவது நமக்கு இரக்கம் கிடைக்கிற இடம், சகாயம் செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா எந்த மனுஷங்களும் இல்லை. சில நேரம் செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லுகிற நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, மாறி போயிடுவாங்க. ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினவர், அவர் அந்த வாக்கு பண்ணின விதமாக அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், முதல்ல நமக்கு இரக்கத்தை கொடுக்கறது அவர் தான். அதனால் அந்த இரக்கத்தை பெறணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நம்ம சேரணும். அடுத்தது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஏதோ நம்ம சும்மா இருக்கும்போதே நமக்கு எதையோ கொடுக்கறது அப்படி இல்லை. நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அப்படியாக அற்புதமாய் தேவன் நம்ம நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஏற்ற சமயத்தில் அந்த சகாயம் செய்யும் கிருபையை கொடுக்கிற தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தைரியமாய் அப்படின்னும்போது நம்ம அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் நம்ம தைரியமாக நெருங்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனையோ நேரங்களில் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கிறோம், நமக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். ஆனால் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறதுனால அவருடைய இரத்தத்தை கையில் ஏந்தினவர்களாக நம்ம தைரியமாய் அந்த கிருபாசனத்தண்டையில் சேர்ந்து நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதமாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்து அற்புதமாக பதில் பெற்றுக்கொண்ட ஒரு நபரை நம்ம பார்ப்போம். எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனம். அதாவது எஸ்தருடைய ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை வருது. எஸ்தருடைய இனத்தில் இருக்கிற எல்லாரையுமே அழிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அதனால் அவள் அந்த இடத்துல ராஜாவுடைய சமூகத்தில் அழைப்பிக்கப்படாமல் இருக்கிறா, போய் பேச முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அவளை வளர்த்ததான மொர்தெகாய் ரட்டு உடுத்தினவனா அவன் இருக்கிறத அவள் பார்க்குறா, அவளுக்கு அது தாங்க முடியல. அந்த டைமில் இந்த வசனம் சொல்லப்படுது பாருங்கள், வாசிப்போம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி,
அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். இப்போ ஒரு பிரச்சனை, நம்ம இனத்தையே அழிக்க போகிறாங்க, ஒரு நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் சொல்லி அனுப்பும் பொழுது அவள் சொல்லுகிறதான பதில் இது. அதாவது யாராவது கூப்பிடப்படாமல், ராஜா கூப்பிடாமல் நம்ம பிரவேசித்தா அவங்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டணும். நீட்டினாதான் தப்பிக்க முடியும். நீட்டலை அப்படின்னா சாக தான் வேணும். நான் இது வரைக்கும் 30 நாளளவும் ராஜ சமூகத்தில் அழைக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி அனுப்புகிறான். அப்படி சொல்லி அனுப்பும்போது இது ஒரு சரியான காரணம் தான். சாக வேண்டிய ஒரு கண்டிஷன் இருந்தால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மொர்தெகாய் அப்படியே அதுக்கு சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் போகாதபடி அவர் சொல்கிறதான வார்த்தை 13வது வசனம் பார்த்திங்கன்னா, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அதாவது வேற யாரும் அவ்வளோ தைரியமாக எஸ்தர்கிட்ட பேசிட முடியாது. எஸ்தரை வளர்த்தவர் அப்படின்றதுனால அண்ணன் முறை அவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாரு, நீ ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்காத. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்படியும் ஆண்டவர் ரட்சிப்பார், அதில் மாற்றமே கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல நீ பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள் சாதகமாக வருது, இந்த நபருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும், இவங்கள நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும், இவங்கள நம்ம ஆவிக்குரிய விதத்தில் விசாரித்து உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது கூட நமக்கு எதுக்கு வம்பு, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், நம்ம தனியாக நம்ம பாட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், ஒரு பிரச்சனை கிடையாது, இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு அது தோணும். அதாவது சுமூகமாக போயிட்டுருக்கிறதுல எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையை கொண்டாந்து திணிச்சிக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் தோணும். ஆனால் பிரச்சனை அப்படின்னு இல்லை, அந்த இன்னொரு நபரை வாய்ப்பு இருந்தால் நம்மோடு கூட கட்டி இழுக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அவர்கள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு நம்மோடு கூட ஓடி வருகிறவர்களாக மாறுவார்கள். ஆனால் நம்ம அதுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது ஆரம்பத்தில் இங்கே வீடு சபை கோடம்பாக்கத்தில் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படி போகும்பொழுது பார்த்தா ஒரு சில புதிய ஆத்துமாக்களை கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும். நாங்கள்லாம் போயிடுவோம், எங்கள் அம்மா மட்டும் நின்று அவங்கள கூட்டிகிட்டு பஸ்ஸில் தனியாக அவங்களுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வரும்பொழுது தொடர்ந்து அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டு நாங்களே இனிமேல் தனியாக வந்துடுவோம், நீங்கள் அடுத்து அவங்க வரேன்றாங்களே அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இனிமேல் என்னால் வர முடியாது அப்படின்னு பின்வாங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு அந்த காரியங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தனியாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணும்போது அந்த ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டாங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அப்படி வாய்க்க பண்ணும்பொழுது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் அவ்வளோ சிலுவையில் நமக்காக தியாகம் பண்ணார். நம்ம இந்த ஒரு ஆத்துமாவுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்ய முடியாதா, சின்ன சின்ன ஆலோசனைகளை கொடுக்க முடியாதா, அதை ஃபோனில் பேசி கூட ஒருவேளை அவங்கள உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்னா அதை நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படணும்னு நோக்கம் இருந்தால் அவங்கள ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு அதில் பொறுப்பு இல்லைன்னு நம்ம போகிறதில்ல. இந்த இடத்துல மொர்தெகாய் சொல்கிற மாதிரி, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அதாவது உன்னால் முடியலன்னா வேறு விதமாக ஆண்டவர் வந்து நடத்துவார். ஆனால் உனக்கு என்ன நடக்கும்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல மொர்தெகாய் வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது எனக்கு அது முடியாது, என்னால் செய்ய முடியாது, இன்னொரு நபரை கட்டி இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாய்ப்பு இருக்குமானால் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்றார். அதாவது ஒரு சிலர் வந்து பெரிய சபைக்கு போகும்பொழுது கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தா அவங்க கூட கட்டாயம் ஒரு குடும்பத்தை யாராகிலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள வாரம் வாரம் கூட்டிகிட்டு வருவாங்க. நாளடைவுங்களும் அவங்க ரட்சிக்கப்படுறத நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம மட்டுமே வச்சு அனுபவிக்கிறது இல்லை, அதை மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக அவங்களும் ஆண்டவருக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நம்ம பயன்பட வேண்டியது அவசியம். இந்த இடத்துல எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பார்த்தோம். அடுத்து பாருங்கள் 16வது வசனத்தில் பாருங்கள். உடனே எஸ்தர் வந்து மொர்தெகாய்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அதாவது தன்னுடைய உயிரையே பணயம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவள் வந்து அந்த இடத்துல துணிஞ்சிட்றா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஆனால் அந்த வெறுமனே நான் உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகாதபடி அவள் என்ன பண்ணுறா, எனக்காக 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் டீமை ரெடி பண்ணிடுறா. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு அவள் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், இந்த காரியத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம அவங்களுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக வீட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எஸ்தர் சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சட்டத்தை மீறி நான் என்ன பண்ணுறேன், ராஜா கிட்ட பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அந்த இடத்துல சொல்கிறான். இப்படி அவள் துணிஞ்சு அந்த இடத்துல போகும்பொழுது பார்த்திங்கன்னா, அவளுக்காக அந்த இடத்துல பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. அப்படி பொற்செங்கோல் நீட்டும் போதும் பார்த்திங்கன்னா, அவள் உடனே அவளுடைய விண்ணப்பத்தை வந்து சொல்லிடல. நான் செய்கிற விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சுட்டு அவள் வந்து போயிடுறான். நம்மனா என்ன பண்ணுவோம், உடனே போய் முழங்கால் படியிட்ட உடனே நம்ம வந்து நம்ம ஜெப குறிப்புகளை சொல்கிற ஒரு சிலரை பார்த்துருக்கோம். ஒரு 10 ஸ்தோத்திரம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அநேகர் வந்து இருக்கிறோம். கடந்த நாட்களில் நான் ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அவரோட அந்த சாட்சி. அதாவது ஒரு 6 வருஷமோ என்னமோ கழித்து தான் அவருக்கு குழந்தையே பிறக்குது. அப்படி குழந்த பிறந்த பிறகு அவங்க மகன் வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு வரைக்கும் அப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை அவன் சொல்லவே இல்லை. இவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி சொல்லி கொடுப்பாரு, ஆனால் அவன் சொல்லவே மாட்டானான். மாதிரி அம்மா சொல்லுவான், பெரியப்பா பெரியம்மா, அதுக்கெல்லாம் பெம்மா ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ ஒன்று சொல்லிடுவான். அந்த மாதிரி தான் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அப்பான்ற அந்த வார்த்தையை மட்டும் அவன் சொல்லவே மாட்டானான். அப்போ சொல்லலை அப்படின்னும்போது அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. 1.5 வயசு கிட்டத்தட்ட அந்த டைமில் இவர் வந்து ஒரு வர்ஷிப்பை வந்து அவர் போட்டு கேட்டுட்ருக்காரு. அவர் ஏற்கனவே நடத்தினதான ஒரு வர்ஷிப்பை அதை வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் அந்த பாட்டு அப்பா மகன் நான் அந்த பாட்டு திருப்பி திருப்பி அப்பா அப்பான்னு அதில் வரும்பொழுது
திடீர்னு பார்த்தா நடுவில் ஏதோ ஒரு சவுண்டு சரியாக வராத மாதிரி தெரியுது. அப்போ அவர் நினைக்கிறாரா, இது ஏதோ ரெக்கார்டிங்கில் தப்பு பண்ணிட்டாங்களோ, சவுண்ட் சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சோ அப்படின்னு அவர் கவனிக்கிறாராம். பார்த்தா திருப்பி திருப்பி அந்த அப்பான்ற சவுண்டு கேட்குது. பார்த்தா அவங்க மகன் தான் அப்பா அப்பான்னு அதை பார்த்து அவன் பாடிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துச்சான். அப்படியே அவனை தூக்கி அணைச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இப்போ உன் மகன் அப்பான்னு கூப்பிட்டோன்னு உனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கே, நீ எத்தனை தடவை என் சமூகத்தில் வந்து அப்பான்னு இப்படி ஆசையாக ஓடி வர அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஆண்டவரே, நான் உங்கள் கூட தானேப்பா இருக்கேன் அப்படின்னும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ அநேக நேரத்தில் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக வந்து ஜெபிக்கிற, அடுத்தது இந்த இடத்துக்கு போகிறேன் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என் சமூகத்தில் வாஞ்சையாக வந்து உட்காந்து அப்பான்னு பேசி எவ்வளோ நாளாச்சின்னு கேட்டாராம். அது மாதிரி தான், அதாவது ஒரு இளைய குமாரனை போல ஒரு தேவைக்காக தேவனை தேடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம அநேகர் வந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் வேணும், அதனால் போய் ஜெபிக்கணும். ஏதோ எல்லா மனுஷங்களுக்கு தேவைகள் இல்லாத நாட்களே கிடையாது. அதுக்காகவே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்காதபடி நம்ம அப்பா கிட்ட உட்காந்து அப்பா பாதத்தில் உட்காந்துருக்கோன்ற ஒரு உணர்வோடு கூட, ஒரு நல்ல உறவோடு கூட நம்ம இணைய வேண்டியது அவசியம். அந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்யணும். இந்த இடத்துல எஸ்தரை வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு பொற்செங்கோலை நீட்டின உடனே அவள் வந்து உடனே அந்த ஜெபக்குறிப்பை சொல்லியிருக்கலாம். ஒன்று ராஜா அங்கீகரிச்சிருப்பார், இல்லைன்னா முடியாதுன்னு இருப்பார், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த இடத்துலையே ஆமானம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வேறு விதமாக கூட வெடிச்சிருக்கலாம். ஆனால் அவள் வந்து அவ்வளோ ஞானமாக முதலாவது விருந்துக்கு கூப்பிடுறா, திரும்ப விருந்துக்கு வாங்கன்னு இன்னொரு நாள் வர சொல்கிறா, கடைசியில் தான் அவளுடைய காரியத்தை வந்து அவள் சொல்கிறா. அந்த அளவுக்கு அவள் பொறுத்திருந்து அந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்துகிறா. அவளுடைய அந்த காரியங்கள் கேட்கப்படுது. 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது எங்கே எந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த நாளில் தேவன் அற்புதம் செய்து அப்படியே காரியத்தை மாறுதலாய் முடித்து அந்த இடத்துல அற்புதமாக முடித்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த நாளில் நம்ம இதை தியானிக்கும் பொழுது நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் கிட்டி சேருவதற்கு நமக்குன்னு ஒரு தகுதி, ஒரு உபவாசம் பண்ணுகிற காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம போன உடனே நம்ம தேவைகளை கொட்டிட்டு ஒரு இளைய குமாரனை போல் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு முதல்ல கேட்டு வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாக செலவழிக்கிற மாதிரி இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்வளோ தைரியமாக அந்த இடத்துல எஸ்தர் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ராஜ சமூகத்தில் அவள் வந்து துணிஞ்சு போகிறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு நபர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு ஆண்டவரையே காட்டி கொடுத்த ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு, அதாவது இப்படியே தொடர்ந்து வருது. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரா அப்படின்னா கட்டாயம் மன்னிச்சிருப்பார். அவன் அவ்வளோ நாள் ஆண்டவர் கூடயே இருக்கிறான். ஆண்டவருக்கு ஒரு பொருளாளராக அவன் இருந்து அந்த பணப்பையை கையில் வச்சுக்கிட்டு அவன் செயல்படுகிற ஒரு நபராக இருந்தும் அந்த இடத்துல ஒரு பணத்தாசை பிடிச்சு அந்த ஒரு பணத்துக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் அப்படின்னு அவன் நினச்சிருக்க மாட்டான். அப்படி தீர்க்கப்பட்டு அவர் பாடுபடுத்த பொழுது அவனால் தாங்க முடியல. அவன் அதை வந்து திரும்ப கொடுக்கணும்னு அவங்க நினைக்கும் போது அது எங்கள் பாடு இல்லை, அது ஓம் பாடு அப்படின்னு சொல்லும்போது
அந்த காசை தேவாலயத்தில் எறிந்துட்டு அவன் போனான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது அவனுடைய முடிவு வந்து ரொம்ப பரிதாபமாக தான் மாறிப்போச்சு. அதே அவன் தைரியமாக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தான்னா ஒருவேளை கர்த்தர் மன்னித்து அவனை வந்து பயன்படுத்தி இருக்க முடியும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் அந்த தைரியமாய் நெருங்கி சேரக்கூடாதபடி ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பாட்டிமா வந்து ஒரு பூனை நாய் ரெண்டுமே வளர்க்குறாங்க. அவங்க பேரன் வந்துட்டு கேட்குறான், இந்த பூனை நாய் ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னொன்று, உங்களுக்கு வயசாகிடுச்சுல, ஏதாவது ஒன்று மட்டும் வளர்த்துட்ருங்க, எதுக்கு ரெண்டையும் போட்டு வளர்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்றான். அப்போ அந்த பாட்டி வந்து ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கி மடியில் வைக்கிறாங்க. பூனை வந்து இறங்கி ஓடிடுது, ஒரு டேபிளுக்கு கீழே மூலையில் போய் படுத்துக்குது. அப்போது ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. உடனே அந்த நாய் எழும்பி ஓடி வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு திரும்பி வந்து கொடுக்குது. அடுத்து ஒரு 2-3 தடவை அவங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலும் மறுபடியும் அவங்க சொல்லுவாங்களான்னு அது அவங்களையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த பூனை வந்து ஒரு வித்தியாசமானது. அதுக்கு எப்போ வேணுமோ அதுக்கு என்ன தேவையோ அப்போ தான் அது வந்து என்கிட்ட வந்து உரசிட்டு நிற்கும், என் மடியில் வந்து படுக்கும். ஆனால் இந்த நாய் வந்து வித்தியாசமானது. அது எப்படின்னா, அது என்னுடைய விருப்பம் என்னன்னு பார்க்கும், எனக்கானதை அது வந்து செய்யும், அதுதான் அதுக்கு சந்தோஷம்னு நினைக்கும். அதனால் எனக்கு நாய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் கூட எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தால் கூட நான் ஒரு குரல் கொடுத்த உடனே ஓடி வரணும்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொன்னாங்களாம். அது மாதிரி நம்ம ஒரு சில நேரங்களில் தெய்வ சமூகத்தில் நமக்கு தேவைக்காக நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ விரும்புகிறோமோ அப்போ போய் ஜெபிச்சா போதும் அப்படின்னு இருக்கிறதில்ல. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம செய்யும் பொழுது தேவனுக்கும் அது சந்தோஷம், நமக்கும் அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வசனத்தை தியானித்த நம்ம இந்த காலை வேளையில் ஒரு எஸ்தரை போல தைரியமாக நம்ம கிருபாசனத்தண்டையில் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு இரக்கத்தை பெறணும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை வேணும் அப்படின்னா நம்ம ஏதனோ தானோ அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு நம்ம தேவைக்காக மட்டும் போகிறதில்ல, தேவனுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் இரக்கம் உண்டே, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை உண்டே. அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே, ஒரு எஸ்தரை போல் அந்த சூழ்நிலையில் அப்பா அவள் தைரியமாய் துணிந்து ராஜ சமூகத்தில் பிரவேசித்து அவளுடைய ஜனத்தை தப்புவித்தாளே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீ இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று அவளை நோக்கி அந்த வார்த்தைகள் வந்த பொழுது அவள் அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அப்பா அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அற்புதமாய் அந்த இடத்துல தைரியமாய் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல காரியம் மாறுதலாய் முடியத்தக்கதாக கிரியை செய்தீரே. அப்பா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் உம்முடைய சமூகத்திலே தகுதியுள்ளவர்களாய் எப்பொழுதும் உம்மண்டை தைரியமாய் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தைரியமாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களில் சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள்.